phrases with by. Phrasesனா வந்து சொல்லடை. இது வந்து பைன்றனுடைய ஃப்ரேஸ், பை அப்படின்ற வார்த்தையால உருவாகக்கூடிய ஃப்ரேசஸ் பத்தி பார்க்க போறோம். பை த டீச்சர் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். பை த டீச்சர்ன்றது நவுன். டீச்சர் நவுனால உருவாக்கப்படுகிற இந்த சொல், மூன்று சொற்களும் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்றோம், ஒரு சொல்லடை. இது மூணுத்துக்கும் ஒரே மீனிங் தான் வரும் தமிழ்ல. டீச்சரால், ஆசிரியரால், ஒரே வார்த்தையில தான் மீனிங் வரும். இங்கிலீஷ்ல 3 வார்த்தை இருந்தாலும் தமிழ்ல ஒரு வார்த்தையால மீனிங் சொல்றதால அதை ஃப்ரேஸ்னு சொல்லுவோம். இது ஒரு ஷார்ட்கட் அண்டர்ஸ்டாண்டிங் இது, சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். எப்படி? He was scolded by the teacher. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நல்ல ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்ற யோசனை எல்லாம் வேண்டாம். நீங்க என்ன ஒண்ணும் போடுங்க, ஆனா மீனிங் சொல்லணும். மீனிங் சொல்லாம நீங்க கண்டபடி எதுனா அதுக்கு மீனிங் வராது, அது கரெக்ஷனே பண்ண முடியாது. ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு அதுக்கு மீனிங் நீங்க சொல்லணும், சரிங்களா? நீங்க சொல்லி ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. பாருங்க, he was scolded, அவன் ஆசிரியரால் திட்டப்பட்டான். பாஸ்ட், வாசல்ல பாஸ்ட். இது வாஸ் ஸ்கோல்டட், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனால நம்ம வந்து இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரதால இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பாசிவ், சரிங்களா? அடுத்தது பை த ரிவர். இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ பில்ட் மை ஹவுஸ் பை த ரிவர். நான் ஆற்றங்கரை ஓரமாக, ஆறு பக்கமாக, ஆற்றங்கரைனா 6 பக்கமாக அர்த்தம், சரிங்களா? நான் வீடு கட்டினேன் பை த ரிவர். பை ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சாங் ஒன்று பைபிள்ல வர வசனம் அது. சரி, அதை இருக்கட்டும். அடுத்தது போங்க. பை த விண்டோ, ஜன்னல் அருகில். ஆற்றங்கரை, ஆற்றுக்கு பக்கத்தில், அதே மாதிரியா ஜன்னலுக்கு பக்கத்தில், ஜன்னல் அருகில். அருகில் கூட சொல்ல முடியாது, அருகில் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், ஒரு அடி 2 அடி. ஆனா பை த விண்டோன்னா ஜன்னல் பக்கத்துலயே, ஜன்னல் பக்கத்துல நின்று வெளில வேடிக்கை பார்க்கறது. இதை பாருங்க. He stood by the window and watched the street. ஓகேவா? அடுத்தது பை த டோர். பை த டோர்னா கதவருகில். someone is by the door, கதவருகில் யாரோ இருக்கிறார்கள். அடுத்தது பை த டோர். பை த ரோடுன்னா சாலை மார்க்கமாக, அப்படி சொல்லுவோம் இல்லையா, சாலை வழியாக, சாலை மூலமாக. The army reached the city by the road. சாலை மூலமாகவே ஆர்மி வந்து சேர்ந்தது. பை த டாக்டர், டாக்டரால். He was consulted by the doctor. அவன் ஒரு ஆசிரியரா, ஒரு டாக்டரால, மருத்துவரால கன்சல்ட் பண்ணப்பட்டான். வாஸ் கன்சல்டட். வாஸ் கன்சல்டட் என்னது? பாஸ்டன்ஸோடைய பாசிவ் இது. ஸோ பாசிவ் வாய்ஸ் இது ஆக்சுவலா பாஸ்டன்ஸ்ல. அது பை த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களால். த ஸ்டாச்சு வாஸ் கிரியேட்டட், சொல்லுங்க, பை த ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த 3 டாட் வச்சிருக்க இல்லையா, நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது பை த ஆத்தர். இட் இஸ் அனதர் புக் பை த ஆத்தர். ஓகேவா? பை த கவர்மெண்ட். அடுத்தது பை த கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்தால். இட் வாஸ் அனௌன்ஸ்ட் பை த கவர்மெண்ட். அது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது, அந்த திட்டம், அந்த செய்தி, அந்த தகவல். அடுத்தது ஆஃப் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய அதால உருவாக ஃப்ரேசஸ்லாம் பார்ப்போம். ஆஃப் த புக், இது வந்து ஃபுல் ஃப்ரேஸாக வரும், நவுன் ஃப்ரேஸ். இது இன்கம்ப்ளீட். இது சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை இது மாதிரி சொன்னாலே போதும். த ஃப்ரண்ட் கவர் ஆஃப் த புக், புத்தகத்தின் முன்னால் இருக்கிற கவர், புரியுங்களா? அடுத்தது ஆஃப் த டீச்சர், த ஹவுஸ் ஆஃப் த டீச்சர். The house of the teacher is at the end of the street. சொல்லல. ஸோ இது வந்து வெறும் நவுன் ஃப்ரேஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம இங்க. அடுத்தது ஆஃப் த ஸ்கூல். ஆஃப் த ஸ்கூல்ல வர மாதிரி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். த ஹெட் மாஸ்டர் ஆஃப் த ஸ்கூல். அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஃப்ரேஸ் இது. ஏன்னா வந்து இது சென்டென்ஸா வராது இல்லை. ஏன்னா வெறும் ஹெட் மாஸ்டர் ஆஃப் த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மட்டும் தான் சொல்லணும் வழியா, அவர் என்ன செஞ்சாரு, எங்க இருக்காரு, ரெண்டுத்துல ஏதாவது சொல்லணும். ஒன்று ஆக்டிவ்ல வரணும், இல்லை ஸ்டாட்டிவ்ல வரணும். ரெண்டுமே சொல்லலை. ஸோ இட்ஸ் ஃப்ரேஸ், அவ்வளோதான். ஓகேவா?
அடுத்தது இது கம்ப்ளீட் பண்ணலாம். The headmaster of the school told us to come tomorrow. இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. The headmaster of the school told us to come tomorrow. நாளைக்கு வருவாரு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் எங்களிடம் சொன்னார். புரியுங்களா? இது வந்து பாசன்ஸ் டோல்டு. இங்கே இது வரைக்கும் சப்ஜெக்ட் இது the headmaster of the school சப்ஜெக்ட், அப்புறம் வெர்பு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் பார்ட் இது. புரியுங்களா? அசல் ஆப்ஜெக்ட், டைம் ரெஃபரன்ஸ் எப்ப, டுமாரோ அப்படின்னு டைம் ரெஃபரன்ஸ். எப்பவுமே டைம் ரெஃபரன்ஸ் கடைசியில் தான் வரும் வாக்கியத்துல. ஓகேங்களா? அடுத்தது ஆஃப் த கண்ட்ரி. ஆஃப் த கண்ட்ரின்றத பத்தி எப்படி சொல்றது? ஒரு வாக்கியம் நீங்க தான் கிரியேட் பண்ணணும். எனக்கு கிரியேட் பண்ணி நோட் பண்ணீங்க. இது இந்த பிபிடி, இந்த பவர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃபைலை வந்து நான் டெலகிராம் உங்களுக்கு சேனல் தெரியும், உங்களுக்கு இந்த சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து இந்த ஃபுல் பிபிடி நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் இந்த சென்டென்ஸை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஆஃப் த கண்ட்ரி கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது ஆஃப் த ஸ்டோரி, ஆஃப் த வேர்ல்ட், ஆஃப் த ஸ்டோரி, ஆஃப் த ஹவுஸ், ஆஃப் த சில்ட்ரன், ஆஃப் த ப்ராப்ளம், ஆஃப் த கொஸ்டன், இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இதே மாதிரியா மை பிரதர், மை பிரதர் என்னுடைய சகோதரர், இதை வச்சு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம். மை பிரதர் டோல் மீ மெனி ஸ்டோரிஸ். என் சகோதரர் எனக்கு நிறைய கதை சொன்னார். மை சிஸ்டர், மை சிஸ்டர் டுக் மை கிட்ஸ் டு ஸ்கூல். இதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ். இதெல்லாம் நான் வந்து இதில் காம்ப்ளிகேட்டாக தரல. நான் இதே நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே மாதிரியே அது எக்ஸாம்பிளுக்கு மற்ற எல்லாத்துக்கும் எழுதுங்க. மை ஸ்கூல், மை டீச்சர், மை ஃப்ரெண்ட், மை புக், மை கண்ட்ரி, மை ஹவுஸ், மை பேரண்ட்ஸ், மை ஃபேமிலி, இதெல்லாம் நீங்க அதே மாதிரி எழுதுங்க. அடுத்து பாருங்க, தெம் அட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தெம் அட் ஸ்கூல். ஐ லெஃப்ட் தெம் அட் த ஸ்கூல். நான் அவங்கள ஸ்கூல்ல விட்டேன். நான் அவர்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணணும்னு அர்த்தம். புரியுங்களா? தெம் இன் த ரூம், தெம் ஆன் த பஸ், இதெல்லாம் நீங்க எழுதணும். இப்போ தெம் ஆன் த பஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்க. ஐ போர்டட் வித் தெம் ஆன் த பஸ். நான் அவர்களுடன் பஸ்ஸில் ஏறினேன். புரியுங்களா? ஐ போர்டட். பஸ்ஸுக்கு காருக்கு வந்து போர்டு சொல்ல மாட்டோம், வென் பை கார்னு சொல்லுவோம். ஐ காட் இன் டு த கார்னு சொல்லுவோம். கார்ல ஏறணும்னா ஐ காட் இன் டு த கார். பட் பஸ்லயோ அல்லது ட்ரெயின் எல்லாத்துக்குமே, கப்பல், ஏரோப்ளேன் எல்லாத்துக்குமே போர்டு யூஸ் பண்ணலாம். புரியுங்களா? அதெல்லாம் வந்து இந்த 4 சக்கரத்துக்கு மேலே இருக்குது எல்லாத்துக்குமே வந்து போர்டு. இந்த 4 சக்கரத்துல காரை தவிர. இப்போ அப்படி பார்த்தா நீங்க ட்ரெயினுக்கு எப்படி சார் 4 சக்கரம், அது டயர்லாம் இல்லையா சார்? அதுக்கு டயர் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. வீல் மேலே டயர் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அது புரியுங்களா? ஏரோப்ளேன் பஸ்ஸுக்கெல்லாம் மட்டும் தான் டயர் இருக்குதுன்னு செய்யாதீங்க. ட்ரெயின் வீலுக்கும் டயர் ஒன்று இருக்கும், மேலே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, அது நல்லா உத்து கான்சா தெரியாது. ஓகே, இதுக்கெல்லாம் போர்டு. காருக்கு மட்டும் காட் இன் டு. நெக்ஸ்ட், them with the teacher. இந்த ஃப்ரேஸுக்கு நீங்க சொல்லணும், ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் இந்த ஃப்ரேஸ்க்கு. எப்படி? they send them with the teacher. அவர்களை வேற யாரோ ஒரு 4 பேரை டீச்சரோடு அனுப்பினார்கள். அப்புறம் பாருங்க, them after the class, them after the class. கிளாஸுக்கு அப்புறமா அவர்கள் அப்படின்னு மொட்டையா நிக்குது. ஒரு ஒரு வாக்கியத்தை கிரியேட் பண்ணும். I saw them with the teacher. I saw them after the teacher. With the teacher அல்லது after. After. I saw them after the teacher. After the class. Sorry, நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். I saw them after the. ஓகேவா? I saw them after the class. I saw them with the teacher. சரிங்களா? With the teacher. இப்படியே சொல்லலாம். நெக்ஸ்ட், them beside the river. இதை ட்ரை பண்ணுங்க. ஆற்றின் பக்கத்தில். அடுத்தது them among the students. them among the students என்ன? சரி, அதை நான் சென்டென்ஸ் கொடுத்துறேன். I distributed them among the students. அவைகளை நான் மாணவர்களுக்கு பகிர்ந்தளித்தேன், பிரித்து கொடுத்தேன், மாணவர்களுக்கு கொடுத்தேன். புரியுங்களா? ஒருத்தருக்கு கொடுக்குறதுனா டூ போடலாம். ஐ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்போ வராது. ஐ கேவ் தம் டு த ஸ்டூடெண்ட்னு வரும், சிங்குலரா இருந்தா. டூ வந்தா
2 பேரா இருந்தா பிட்வீன் வரும். நிறைய பேர் இருந்தா தெம் அவங்க வரும். புரியுங்களா? நிறைய பேர்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. அப்ப அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் them from the village அப்படின்னு ஒரு phrase. I brought them from the village. ஓகேங்களா? இதே மாதிரியா இதை மற்ற அத்தனை எழுதுங்க. பாருங்க யூ கொண்டு கொடுத்துருக்கேன். யூ அட் ஸ்கூல். நீ பள்ளியில் அப்படின்னு மொட்டையா நிக்குது. ஏதோ ஒரு வார்த்தைகளை சேர்த்து ஒரு வாக்கியத்தை உருவாக்குங்க. என்ன வார்த்தையை உருவாக்குவீங்க? வேர் வேர் யூ அட் ஸ்கூல். வேர் வேர் யூ அட் த ஸ்கூல். ஸ்கூல்ல நீ எங்க இருந்த? வேர் ஆர் யூ அட் ஸ்கூல். வேர் ஆர் யூ அட் த ஸ்கூல். வேர் ஆர் யூ. இங்க யூ அட் ஸ்கூல் கொடுத்துட்டா இங்க த வராதுன்னு அர்த்தம் இல்லை. இது எந்த ஸ்கூல்னு ஸ்பெசிஃபை பண்ணாம சொல்றதால வெறும் ஸ்கூல் மட்டும் கொடுத்துக்கிறேன், த போடல. பட் நீ கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்பீங்க? பாருங்க, வேர் ஆர் யூ அட் த ஸ்கூல். நம்ம ஸ்கூல்ல எங்க இரு? நீ ஸ்கூல்ல எங்குகிற? ஸோ அப்ப ஏதோ டெஃபரெண்டான ஸ்கூலை பத்தி தான் பேசுறோம் இல்லையா? ஒண்ணு நீ படிக்கிற ஸ்கூல் இல்லை நான் படிக்கிற ஸ்கூல். இல்லை 2 பேரும் ஏதோ ஸ்கூலுக்கு போறது பிளான் பண்ணோம். அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு சொல்றான். நீ கேக்குறீங்க எங்கப்பா ஸ்கூல்ல அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அப்ப த வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. புரியுங்களா? when you specify about the particular noun you use the. நல்ல ஞாபகம் வச்சுங்க. த இது தி இல்ல த. தீன்றது வவல் சொல்ற முன்னாடி தான் தி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூ இன் த ரூம். நீ அறையில். யுவர் ஃப்ரேஸ் நவுன் ஃப்ரேஸ். இது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க மீனிங். இங்க பாருங்க, ஐ டிடன்ட் see you in the room. நான் ரூம் அங்க வந்தேன், நான் ரூம்ல உன்னை பார்க்கலையே. ஓகேங்களா? அடுத்தது யூ வித் யுவர் பிரதர். இதெல்லாம் நீங்க எழுதணும். பாருங்க, யூ ஆஃப்டர் த கிளாஸ். இதுக்கு வந்து எப்படி கேட்கலாம்? வேர் வேர் யூ ஆஃப்டர் த கிளாஸ். கிளாஸ்க்கு அப்புறம் நீ எங்க போயிருந்த? யூ பிசைட் மீ. நீ என் அருகில். நீ என் பக்கத்தில். அருகில் இல்ல பக்கத்தில். ஒன்னு ஆன் த லெஃப்ட் ஆர் ஆன் த ரைட். ஒன்னு வலது பக்கம் அல்லது இடது பக்கம். யூ பிசைட் மீ அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். அது சொல்லுமா? சிட் பிசைட் மீ. என் பக்கத்துல உட்காரு. புரியுங்களா? யூ ஃப்ரம் த வில்லேஜ். யூ அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். யூ வித்வுட் தி புக். யூ பிஃபோர் த டீச்சர். இதெல்லாம் எழுதணும் நீங்க. அடுத்தது ஹிஸ்ஸோட வர ஃப்ரேஸ் பார்ப்போம். ஹிஸ் பிரதர். ஹிஸ் பிரதர் அப்படின்றது வந்து அவனுடைய சகோதரர். இட் வாஸ் ஹிஸ் பிரதர் யூ சா. நீ பார்த்தது அவளுடைய சகோதரனை. ஸோ அந்த ஹிஸ் பிரதர் நடுவில் வந்துச்சு. ஆக்சுவலா வந்து இவங்க இட் வாஸ் ஹிஸ் பிரதர் யூ சா. யூ சா ஹிஸ் பிரதர் சொல்லிட்டு போலாம். நீ அவனுடைய சகோதரனை பார்த்த அப்படின்னு. நீ பார்த்தது அவன் சகோதரனை அப்படின்னு சொல்லும் போது இட் வாஸ் ஹிஸ் பிரதர். சரிங்களா? நம்ம எந்த மாதிரி டோன்ல சொல்றோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுதான் வந்து சென்டென்ஸ் உடைய அந்த ஃபார்மேஷனை முடிவு பண்ணும். அடுத்தது ஹிஸ் சிஸ்டர். அவனுடைய சகோதரி. இட் இஸ் ஹிஸ் சிஸ்டர் ஹூ brought him up. அவனை வளர்த்தது யாருன்னா அவன் அக்கா. அவங்க அக்கா தான் அவனை வளர்த்தது. ஓகேங்களா? அடுத்தது இந்த இஸ் ஸ்கூலு, இஸ் டீச்சரு, இதெல்லாம் நீங்க எழுதுங்க. இந்த இஸ் புக்குக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. தேர் இஸ் புக் வாஸ். இது வந்து சென்டென்ஸ். ஃபுல் ஸ்டாப் போடணும். போட மறந்துட்டேன். இப்போ இது முழுமையான சென்டென்ஸ். இன்னும் எப்படி வாஸ் தனியா நிக்குது பின்னாடி அப்படின்னு யோசிக்கக்கூடாது. தேர் இஸ் புக் வாஸ். அங்கதான் அவன் புக் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு கை விரலை காமிச்சு நீங்க சொல்றீங்க. அங்கதான் அவன் புக் இருந்தது. தேர் இஸ் புக் வாஸ். புரியுங்களா? ஸோ அந்த சமயத்துல அந்த தேர்ன்றது டம்மி புக் மட்டும் இல்லை, டம்மி சென்டென்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அந்த இடத்தை குறிப்பிடறதுக்கு தேர். புரியுங்களா? அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு தேர் யூஸ் பண்ணுவோம். புரியுங்களா? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு எப்பவுமே சென்டென்ஸ்ல தேர் முன்னாடி வரும். தேர் இஸ் a book on the table. There are 2 men at the gate. அப்பெல்லாம் தேர் வருது. ஆனா அங்க இடத்தை குறிப்பிடறதுக்காக தேர் இல்லை. டேபிள் மேல புக் இருக்குன்னு சொன்னா அது கரெக்டா வராது. த புக் இஸ் ஆன் த டேபிள் சொன்னா அவ்வளவா கரெக்டா வராது. எடுத்தோன்னு ஓப்பனிங்ல வராது. செகண்டரி டெர்ஷரி ஸ்டேஜ்ல வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எடுத்தோன்னு சொல்லும் போது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்குன்னு தேர் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா தேர் யூஸ் பண்ணுவோம் வாக்கியத்துல. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சென்டென்ஸ்ல தேர் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க சப்ஜெக்ட் டைரக்டா முன்னாடி போட்டு யூஸ் பண்ணீங்க. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல வந்து தேர் இஸ் புக் வாஸ் அப்படின்னு சொன்னா 2 மீனிங்.
ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை, பாஸ்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபிக் ஆகிடும். ரெண்டாவது, அந்த இடத்த குறிப்பிடுறது மட்டும் இல்லாமல் சுட்டி காமிக்கிறது தேர் இஸ் பண்ணுறீங்க. ஸோ தேர் இஸ் புக் வாஸ். ஆமாம், அந்த புக் எங்கே இருந்தது, அவன் புக் எங்கே இருந்தது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவன் புக் அங்கே இருந்தது, தேர் இஸ் புக் வாஸ். சரிங்களா? தேர் வாஸ் இஸ் புக்குன்னு சொன்னால் அது வந்து அந்த கேள்வி கேட்டதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் இல்லை. சரிங்களா? அந்த இடத்துல அவன் புக் இருந்தது, அது ஸ்டேட்மெண்ட். அது இது வந்து ரெஸ்பான்ஸ். இது ஸோ தேர் இஸ் புக் வாஸ் ரெஸ்பான்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் நாட் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஹிஸ் ஹவுஸ். ஹிஸ் ஹவுஸ்ன்றது எப்படி வருதுன்னு சொல்லுங்க. ஹிஸ் ஹவுஸ் வாஸ் ஒயிட் வாஷ்ட். ஹிஸ் ஹவுஸ் இது சிம்பிள். இதெல்லாம் வந்து உங்களை ஈஸியாக பண்ணிடுவீங்க. அவன் வீடு ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டது. இதெல்லாம் அப்படியே எழுதிட்டுவாங்க. அடுத்தது இஸ் பைசைக்கிள் பாருங்க. சம்மன் லாக் இஸ் பைசைக்கிள் வித் பேட்லாக். ஒரு பூட்டு போட்டு யாரும் அவன் சைக்கிளை பூட்டினாங்க. நான் சிம்பிளா எழுதிருக்குங்க. இதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணலாம் நீங்க. சரிங்களா? இப்போ ஹேர் பேதர், சிஸ்டரு, ஸ்கூலு, இதெல்லாம் நீங்க சொந்தமா எழுத முடியும். நிறைய வாக்கியம். ஹேர் புக்கு, ஐ ஆஸ்ட் ஹேர் புக்கு, ஐ பாரோட் ஹேர் புக், ஐ பாரோட் ஹேர் புக்குன்னு சொன்னா நான் அவள் புத்தகத்தை கடன் வாங்கினேன். ஐ பாரோட் ஹேர் புக். ஓகே, இதே மாதிரி அந்த சென்டென்ஸ்ல இதெல்லாம் எழுதுங்க. இதெல்லாம் ஈஸியா எழுதலாம் நீங்க. அடுத்தது அவர் ஸ்கூல். அவர் ஸ்கூல் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம். அவர் ஸ்கூல் வாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட். We left our school at the end of 1990. 1990 கடைசி பகுதியில் நேர மாதங்கள்ல நாங்கள் அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பணும், அந்த ஸ்கூலை விட்டு போனோம். அவர் ஸ்கூல் வாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட். அவர் ஸ்கூல், அவங்க எங்க ஸ்கூல் வந்து அந்த தெருவுடைய முனையில இருந்தது. இருக்குது இல்லை, இருந்தது. வாஸ். சரிங்களா? வாஸ். கவனிச்சிங்க. அடுத்தது அதே மாதிரியா அவர் டீச்சர், அவர் கண்ட்ரி, இதெல்லாம் எழுதுங்க. அவர் ஃபேமிலி பாருங்க. அவர் ஃபேமிலி எப்படி எழுதலாம்? வி ஆர் 5 in our family. எங்க குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம்னு அர்த்தம். வி ஆர் 5 in our family. அவர் ஃபேமிலி வாஸ் லெஃப்ட் வித் சம் ப்ராப்பர்ட்டி. எங்க குடும்பத்துக்கு ஒரு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி விடப்பட்டது அவங்க முன்னோர்களால, எங்க முன்னோர்களால அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் அதே மாதிரியா கம்ப்ளீட் பண்ணுங்க. அவர் கிளாஸ் ரூம், அவர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் புக்ஸ், அவர் வில்லேஜ், அவர் டீம், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. கடைசியில் வாங்க தேர் ஸ்கூல். தேர் ஸ்கூல்ன்றத எப்படி, அவர்களுடைய பள்ளி, இது எப்படி சொல்றது? தேர் ஸ்கூல் வாஸ் இன் த சிட்டி சபர்பன். ஐ விசிட்டட் தேர் ஸ்கூல் லாஸ்ட் மே. இந்த மாதிரி நீங்க சப்ஜெக்டா வந்தீங்க, இங்க ஆப்ஜெக்டா வந்தீங்க. தேர் ஸ்கூல்ன்றது இங்க சப்ஜெக்ட், அதே தேர் ஸ்கூல்ன்றது இங்க ஆப்ஜெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட், தேர் டீச்சர், தேர் கண்ட்ரி, தேர் ஹவுஸ், தேர் ஃபேமிலி, தேர் கிளாஸ் ரூம், தேர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் புக்ஸ், தேர் வில்லேஜ், தேர் டீம். அத்தனை நீங்க எழுத முடியும் ஈஸியா. பாருங்க. அது யுவர் ஸ்கூல். யுவர் ஸ்கூல் வந்து உங்கள் பள்ளி. உங்கள் பள்ளின்றது வந்து 2 சொல்ல ஒரு அடை, ஒரு ஃப்ரேஸ். இது இதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம். வேர் இஸ் யுவர் ஸ்கூல்? ஹூ பில்ட் யுவர் ஸ்கூல்? இட் இஸ் யுவர் ஸ்கூல். அவர் president studied when he was a kid. It is your school. Our present president studied when he was a kid. நம்ம இப்ப பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவர் சின்ன குழந்தையா இருந்த போது உங்க ஸ்கூல்ல தான் படித்தார். சரிங்களா? இட் இஸ் யுவர் ஸ்கூல். அவர் படிச்சது உங்க ஸ்கூல். இதே மாதிரியா இந்த வகுக்காக வாக்கியங்களை எழுதுறீங்க. கொஞ்சம் யோசிங்க. நான் ஒருத்தர் எக்ஸாம்பிள் பாருங்க, அதே மாதிரி எழுதுங்க. யுவர் ஃப்ரெண்டு, இது எப்படி எழுது பாருங்க. ஐ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் சம் மணி. உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் பணம் கேட்டேன். அடுத்தது யுவர் ஃப்ரெண்ட் டிடன்ட் டர்ன் அப். உன் ஃப்ரெண்டு வரல, பணம் தரேன்னு சொல்லிட்டு வரல. யுவர் ஃப்ரெண்ட் டிடன்ட் டர்ன் அப். நான் சொன்ன நேரத்தில் வர்றதுக்கு தான் டர்ன் அப். புரியுங்களா? எல்லாரும் குறிப்பிட்ட டைம்ல வருவாங்க, அந்த டைம்ல வரலன்னா டர்ன் அப், டிடன்ட் டர்ன் அப் சொல்லுவோம் நம்ம. ஓகே. அடுத்தது யுவர் பேரண்ட்ஸ், யுவர் கிளாஸ் ரூம், அதே மாதிரி எழுதுங்க. அடுத்தது இட்ஸ் கலர். இட்ஸ் கலர்னு ஒரு ஃப்ரேஸ். அதனுடைய நிறம். அதனுடைய நிறம் பொசசிவ் கேஸ். இது the color is which I detest. its color is which I detest. எனக்கு அந்த பொருளை பிடிக்கும், அந்த கலர் தான் எனக்கு பிடிக்கல. அந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்குது, பட் ஆனா அந்த கலர் தான் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட்ஸ் கலர். ஓகேவா? சரி, இதே மாதிரி நேம், இட்ஸ் ஷேப், இட்ஸ் சைஸ், இட்ஸ் கவர், இதெல்லாம் எழுதுங்க. இட்ஸ் கவர் வாஸ் மேட் ஆஃப் லெதர். இட்ஸ் கவர்
அதனுடைய கவர் வாஸ் மேட் ஆஃப் லெதர். அத்தனை அதே பண்ணுங்க. அடுத்தது வித் ஹிம். I wasn't with him on that day. I wasn't with him at that time. புரியுங்களா? I wasn't with him on that day. அந்த நாள் அன்று நான் அவருடன் இல்லை. அந்த நேரம் நான் அவருடன் இல்லை. I wasn't with him at the time. So for him, to him, beside him, near him, behind him, before him, after him, against him, without him. இதெல்லாம் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ண முடியும் சென்டென்ஸ். அதே மாதிரி வித் மீ. Who wish to go with me? யார் என் கூட வருவது? வருவதுக்கும் கோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதுதான் வரும். யாரு கூட வர்றதுன்னு கேட்டா இங்கிலீஷ்ல வரும்போது கோன் வரும், கம்முன்னு வராது. கம்முன்றது வந்து ஒரு இடத்த நோக்கி வரா மாதிரி ஆகுது. போவதுக்கு வந்து கோன்றது கரெக்டா இருக்கும். நம்ம ஏதோ நடத்த வீட்டுல போறோம், நம்ம கடைக்கு போறோம்னா இங்க இருந்து கடை நோக்கி போறோம், அப்ப கோ தானே ஆக்சுவலா வரணும் இல்லையா? என் கூட யார் வர்றதுன்னு கேட்டா யாரும் இங்க கடையில இருந்து வீட்டுக்கு வரல, வீட்டுல இருந்தா கடைக்கு போறோம், அப்ப கோ தான் யூஸ் பண்ணும் எங்கேயுமே எப்பவுமே. ஓகே, இது அத்தனை நீங்க எழுத முடியும். நியர் மீ. there is an angel near me. there is an angel near me. என்னுடைய அருகில் ஒரு தேவதை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அத்தனையும் எழுதுங்க. பாருங்க, ஷீ இஸ் ஹாப்பின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இது டிஃப்ரெண்டான வாக்கியம், கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். ஷீ இஸ் ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இட் இஸ் ஆல்ரெடி a complete sentence. The sentence has complete sense. So it is a complete one. பட் நான் எப்படி அதை டெவலப் பண்ண பாருங்க. மை சிஸ்டர் இஸ் ஹாப்பி. எதால? ஓவர் த பேமெண்ட். அவளுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்தால ரொம்ப சந்தோஷமா ஆகிறார். இன்னைதான் சம்பளக்காரர் வாங்கி பார்த்தா, அவ எதிர்பார்த்தா 25,000 30,000 இருக்கணும், அதில் பார்த்தா 45,000 இருந்துச்சு. ஸோ ஷி பிகேம் மச் ஹாப்பி அபவுட் த பேமெண்ட் ஷி ரிசீவ்ட். நெக்ஸ்ட், ஷி இஸ் கைண்ட். இந்த வாக்கியத்தை எப்படி டெவலப் பண்ணலாம்? இட் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஒன். இது வந்து மினிமம் மீனிங்கோட இருக்கிற வாக்கியம். அவள் அன்பாக இருக்கிறாள். ஆனா இட் நீட்ஸ் ஃபர்தர் மோர் மாடிஃபிகேஷன் ஆர் இட் நீட்ஸ் சம் மோர் அடிஷன்ஸ். எந்த மாதிரியாது? யார்கிட்டன்னு சொன்னா கரெக்டா இருக்குல்ல அது ஒன்றும் கொஞ்சம். ஸோ ஷி இஸ் கைண்ட் வித் த கஸ்டமர்ஸ், பேஷன்ஸ். புரியுங்களா? ஓகே, இதே மாதிரியாங்க ஷீஸ் அ டீச்சர், ஷீஸ் அ ஸ்கூல், ஷீஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ கேன் சிங். இதெல்லாம் நீங்க எழுதலாம். இன்னும் வேகமா சொல்லணும்னு பார்க்காதீங்க. இந்த ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, அது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த பிபிடி ஃபைலோட டெலகிராம் லிங்க், அதில் போயிட்டு இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்றேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் எழுதுங்க. நெக்ஸ்ட், ஷீ கேன் சிங். அவளால் பாட முடியும். இட் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஒன். இட் ஹாஸ் எ கம்ப்ளீட் பார்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். முடிஞ்சு போச்சு, ஓவர். ஆனால் we can modify it. We can add more information with the sentence. How? See, my sister can sing in many languages. நிறைய மொழிகளில் என் சகோதரியால் பாட முடியும். புரியுங்களா? அது he is my friend, he can sing, he likes books, he plays well, he works hard, he lives nearby. All these sentences can be developed into a complicated one, a compound one. Next, it is big. It is big. ஒரு சென்டென்ஸ், சின்ன சென்டென்ஸ். எது? அப்ப the living room is big. எதுன்னு சொல்லிட்டாலே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போறோம். அப்ப வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. the living room is big. புரியுங்களா? அதே மாதிரி இட் இஸ் ஸ்மால். இது அத்தனையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐ எம் ஹாப்பி. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் பாருங்க. இதை மாதிரி நான் எப்படி சொல்லலாம் அது மாதிரி இனிமேல் ஐ எம் நெய்தர் ஹாப்பி நார் சேட். ஐ எம் ஹாப்பின்னு நீங்க கொடுத்திருந்தா இதை மாதிரி மாற்றி எழுதணும். நான் சந்தோஷமாவும் இல்லை, நான் சோகமாவும் இல்லை அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஐ எம் ஹாப்பின்னு சொன்னா ஐ எம் நெய்தர் ஹாப்பி நார் சேட். நான் சந்தோஷமாகவும் இல்லை, சோகமாகவும் இல்லை. ரெண்டுக்கும் சொல்றதுக்கு ஒரே வாக்கியத்தை சொல்லணும். நெக்ஸ்ட், ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல். ஐ எம் அட் த ஹாஸ்பிட்டல். ஹவுஸ் எப்படி சொல்லணும்? இப்ப ஐ எம் நெய்தர் அட் த ஹாஸ்பிட்டல் நார் அட் த ஹவுஸ். ஓகேவா? அதே மாதிரியா ஐ எம் அ ஸ்டூடெண்ட், டீச்சர். ஐ எம் அ ஸ்கூல், மார்க்கெட். ஐ லைக் புக்ஸ், மூவிஸ். ஐ நெய்தர் லைக் புக்ஸ் நார் மூவிஸ். இது மாதிரி சொல்லணும். ஓகே, இது அத்தனை அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த 212 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். மீதி நாளை தொடர்ந்து பார்ப்போம். புரியுங்களா? அந்த சேலஞ்ச்
டெலிகிராம் சேனல்ல என்னுடைய சேனல் கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன், அதை பார்த்துங்க. அதுல போயிட்டு நீங்க இந்த பிபிடி ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்க. அங்க கிளீனா இருக்கு உங்களுக்கு. எல்லாத்தையும் நீங்க அந்த பிபிடில நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க தனியார் பேப்பர்ல எழுதலாம் நீங்க. பட் ஆனா சென்டென்ஸ் எதனா மீனிங் சொல்லணும் எனக்கு. ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா அதுக்கு மீனிங் நீங்க சொல்லணும். அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க. ஃபுல்லா வரிசை படிச்சுட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க, அனுப்புங்க. மீண்டும் தொடர்ந்து நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல.